ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட். மொத்தம் வந்து 3 பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், அண்ட் இன்னொன்று லாஸ்ட் வந்து ஜுடிஷியரி. இந்த லெஜிஸ்லேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஸை மேக் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் வந்து லாஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஜுடிஷியரி வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக டவுட் வராது. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இந்த மாதிரி கோர்ட்ஸ், அதோட சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து ஜுடிஷியரியில் வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக டவுட் வராது. நம்மளுக்கு எப்போவுமே டவுட் வருது வந்து இந்த லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் மட்டும்தான். லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா வந்து எம்எல்ஏ, எம்பிஸ் இவங்க 2 பேரும் மட்டும்தான் வந்து லெஜிஸ்லேச்சரில் இருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டில் உள்ள லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உள்ள மெம்பர்ஸ் அண்ட் சென்டரில் லோக்சபா, ராஜ்யசபாவில் உள்ள மெம்பர்ஸ் இவங்க தான் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில். இன்னொன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறது, இதான் லெஜிஸ்லேச்சரில் வரும். எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மெம்பர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவில் வருவாங்க. இதில் 2 பேர் வந்து, அதாவது பிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க வந்து லெஜிஸ்லேச்சர்லேயும் வருவாங்க, எக்ஸிக்யூட்டிவ்லேயும் வருவாங்க. 2லேயுமே வந்து காமனாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிஎம் வந்து எம்பியாகவும் இருப்பார், அதே மாதிரி ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எம்பியாகவும் இருப்பாங்க. சிமிலர்லி சிஎம் வந்து ஒரு எம்எல்ஏவாகவும் இருப்பார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏவாக இருப்பாங்க ஸ்டேட்டில். ஸோ அப்போ இவங்க வந்து லெஜிஸ்லேச்சர்லேயும் வருவாங்க, எக்ஸிக்யூட்டிவ்லேயும் வருவாங்க. ஸோ இதுதான் வந்து 3 பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்மெண்ட். தேங்க்யூ.